தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட நேரமாக இன்று விசாரித்துள்ளார்கள். மன்னாரிலே உயிரிழந்த தாய் மற்றும் குழந்தை பற்றிய மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அத்துடன் வடமாகாண மக்களின் அபிவிருத்திக்காக சீன அரசாங்கம் பெருந்தொகை நிதியை வழங்கியுள்ளது. அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரித்திருக்கிறார்கள். அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாகவே குற்றஞ்சாட்டப்பட்டு வந்தது. பிரித்தானிய தொலைக்காட்சியாகிய சேனல் 4 தொலைக்காட்சி அது சம்பந்தமான ஆவணப்படம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. அது சம்பந்தமாகவே இன்று அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதைவிட பிள்ளையான் மீது வேறு பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்கள் பிள்ளையான் மீது நீண்ட குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்திலே முன்வைத்து உரையாற்றியிருந்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களில். எனவே அவர் மீது இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனவே இப்பொழுது 5 மணி நேரமாக இன்று விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனை நிர்வாகத்தின் கவன ஈனம் காரணமாக மன்னாரிலே உயிரிழந்த இளம் தாய் மற்றும் அவருடைய குழந்தை ஆகியோருடைய சடலங்கள் இப்பொழுது மேலதிக விசாரணைகளுக்காகவும் மேலதிக பகுப்பாய்வுக்காகவும் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மன்னார் மாவட்ட மக்கள் இப்பொழுது வீதிகளில் இறங்கி இன்று பாரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக மன்னார் மருத்துவமனை சுற்றாடலில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. என்னென்று சொன்னால், இந்த சம்பவம் முழுக்க மருத்துவமனை நிர்வாகத்தினுடைய கவனையினம் காரணமாக இடம்பெற்ற ஒரு சம்பவமாகும். இது அண்மை காலத்தில் இடம்பெற்ற 2வது சம்பவம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இடம்பெற்ற சிந்திஜாவினுடைய கொலை வழக்கு சம்பந்தமாகவே இன்னும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கல. அதுக்கிடையில் இப்படியான உயிரிழப்பு ஏற்பட்டது. மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மக்கள் இன்றைக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்ட பேரணிகளில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அங்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. ஒரு தாயும் ஒரு பிறக்காத குழந்தையும் உயிரிழந்திருக்குது. மக்கள் கண்ணீரில் கதறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும். மக்கள் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கணும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட, இப்பதான் அந்த மக்கள் வாக்களிச்சு அந்த வாக்களிச்ச மை கூட அவர்களுடைய விரல்ல இருந்து போயிருக்குமோ தெரியல. அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எங்க? அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்க? ஏன் இந்த மக்களோட மக்களா நின்று இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபடையில? ஏன் மக்களுக்கு ஆறுதல் சொல்லல? குறைஞ்சபட்சம் மக்கள்கிட்ட நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாட்டியும் பரவாயில்லை, அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் நாட்டில் எந்த மூலையில் இருக்கிறீங்களோ தெரியல, அங்கே இருந்து ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாமே. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாமே. இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாம் தானே. வெளியிடையில மக்களோட மக்களாக மக்களோட அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி முன்னுக்கு நின்று செய்யலை. நாளைக்கு தான் பாராளுமன்றம் கூடுது. நாளைக்கு காலமாக 10 மணிக்கு தான் பதவியேற்பு விழா. அதுக்காக இன்றைக்கே கொழும்புல போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் நிற்கணும்னு இருக்கா என்ன? மன்னார்ல இருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? நல்ல வடிவாக இன்றைக்கு மக்களோட மக்களாக நின்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி போட்டு அந்த மக்களோட கண்ணீரத்தை துடைச்சி போட்டு விடியப்புறம் 3 மணிக்கு வெளிக்கிட்டு போனாலே கொழும்புக்கு போக முடியும். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நாளை விடிய 10 மணிக்கு தான் பதவியேற்பு விழா. அங்கே முன்னுக்கே போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நிற்கணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை. எனவே இதுதான் எங்களுடைய பிரதிநிதிகள். இதுவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், வன்னி பிராந்தியத்தில் எத்தனையோ தடவையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். அவருக்கு மன்னாரில் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க தெரியாதா? அல்லது வன்னியில் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் எங்கே போயிட்டோம்? இதுதான் பிரச்சனை மக்களே. வாக்கு கேட்கும் வரைக்கும், உங்களுடைய வாக்குகளை வாங்கும் வரைக்கும் உங்களுக்கு பின்னால நாயா பேயா அலைவினம். நீங்க வாக்கு போட்டீங்களோ அதோட கதை சரி. இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். இதை தட்டி கேட்கணும். இவர்களெல்லாம் எங்கே நிற்கணும்னே தெரியல. நாளைக்கு தான் பாராளுமன்றம். இன்றைக்கு மக்களை அனாதைகளாக விட்டுருக்கணும். இதுதான் உண்மை. மன்னார் மக்களை அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அனாதைகளாக விட்டிருக்கணும் என்றுதான் மறக்க முடியாத உண்மை. இப்போ 2 பேருடைய சடலங்களும் யாழ்ப்பாணம் கொண்டு போகப்பட்டிருக்குது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லப்படுது. மக்கள் அந்த ஆர்ப்பாட்ட பேரணிகளில் நிறைய தகவல்களை வெளியில் சொல்லியிருக்கணும். என்ன நடந்தது, எப்படியான கவனையினம் நடந்தது என்று சொல்லி நிறைய தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கணும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான நீதி இந்த மக்களுக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு முதல் உயிரிழந்த இளந்தாய் சிந்துஜா
சிந்திஜாவினுடைய அந்த வழக்கு வந்து எப்படி போகுதுன்னு சொன்னா, அதுவும் இந்த சம நேரத்தில் அது சம்பந்தமான ஒரு தகவல் வந்திருக்கு என்று சொன்னா, அந்த வழக்கு விசாரணை வந்து வேணுமென்றே மிகவும் தாமதமாக இடம்பெற்று கொண்டிருக்குதாம். அதாவது வந்து மன்னார் போலீஸ் வந்து அந்த வழக்கு விசாரணையை வந்து ஒரு சீரியஸான கேஸாக, ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேஸாக எடுக்காமல் ஏனோ தானோ என்று சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவ்வளவு காலம் விசாரித்து கொண்டு வந்ததாம். அந்த கொலை சம்பவம், அந்த உயிரிழப்பு நடந்த பிறகு என்ன செய்தி வந்தது, இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு நாங்கள் குழுக்களை அமைச்சிருக்கிறோம், அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பயே நான் காணொலியில் சொல்லியிருந்தேன், இந்த குழுக்கள் வந்து உடனடியாக எந்த அறிக்கையும் வெளியிடாது, இந்த குழு வந்து வேணுமென்றே இதை இழுத்தடிக்கும் என்று சொல்லி சொன்ன மாதிரியே இன்றைக்கு இவ்வளவு காலம் ஆயிட்டு அந்த குழுவோ அல்லது போலீஸோ ஒழுங்கா விசாரிக்கலையாம். அப்ப நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் வந்து இது சம்பந்தமான வழக்கு ஒன்று நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக 2 சட்டத்தரணிகள் வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து வாதாடி இருக்கணும். ஒரு ஆளுடைய பேர் வந்து டெனீஸ்வரன், மற்றவருடைய பேர் வந்து சர்மிலன் டயசன். இந்த 2 சட்டத்தரணிகளும் வந்து வேண்டுகோள் வச்சிருக்கிறோம் நீதிமன்றத்தில் இந்த விசாரணையை வந்து துரிதப்படுத்தணும்னு சொல்லி. அப்ப நேற்று நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி விசாரிக்கலாம் தெரிய வந்திருக்கேன் என்று சொன்னா, அந்த வழக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்தானாம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கே கொடுக்கப்பட்டதாம். இவ்வளவு காலமும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து அந்த வழக்கு கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்குது. போலீஸ் வந்து சாதாரண வழக்கு என்று சொல்லி விசாரிச்சிருக்குது. அப்ப நேற்று நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் தெரிய வந்திருக்குது, இப்பதான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கே அந்த வழக்கு கொடுபட்டிருக்கு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இருக்குது நீதியும் நியாயமும் நேர்மையும். எனவே மக்கள் வீதியில் இறங்கி போராடாட்டி, மக்களை வந்து பிரதிநிதிகள் கைவிட்ட போது மக்களும் தான் என்ன செய்ய முடியும்? எனவே இதுதான் நடந்து கொண்டிருக்குது. இப்ப வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது, 2 கிழமைக்குள்ள வந்து குற்றப்புலனாய்வு வந்து இது சம்பந்தமான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் சொல்லி, அந்த 2 கிழமை காலம்ன்றது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு முதல் வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் சொல்லி. எனவே இப்படியான நிலைமை இருக்கும்போது மக்கள் தொடர்ந்து பாதிப்படையத்தான் செய்வினம். எங்களுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து வேற எதுக்கெல்லாமோ ஆசிரியர் தலையங்கம் போடுவினம், பக்கம் பக்கமா கட்டுரை எழுதுவினம், இல்லாத பிரச்சனைகளை வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பூகோள அரசியல் பிராந்திய அரசியல் என்று சொல்லி மின்னி முழங்குவினம். ஆனா கண்ணுக்கு முன்னால மக்கள் பாதிக்கப்படுற அன்றாட பிரச்சனைகளை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. அதுக்கு ஆசிரியர் தலையங்கம் எல்லாம் கிடையாது. இதை விட மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வாய் சரியில்லை, பேச்சு சரியில்லை, கண் சரியில்லை, மூக்கு சரியில்லை என்று சொல்லி அதுக்கு கட்டுரை எழுதுவினம். அது வந்து பெரிய பிரச்சனை மாதிரி, இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் தான் என்று சொல்லி அதை வந்து சமூக வலைத்தளங்களை பரப்பி அதுக்கு வந்து கட்டுரைகள் எழுதி அது ஒரு விஷயம் என்று சொல்லி எல்லாரும் அதை பற்றி காய்ச்சொண்டிருப்பினோம். ஆனால் கண்ணுக்கு முன்னால் இங்கே எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, இதை பற்றி கதைப்பார் கிடையாது. நாங்கள் என்ன பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், என்ன பிரச்சனையை பற்றி அதிகம் கதைக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களை கதைச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா எங்களுடைய மக்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பினோம். வடமாகாண மக்களினுடைய அபிவிருத்திக்காக சீன அரசாங்கம் 12 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வந்து வழங்கி இருக்குது. இந்த 12 மில்லியன் ரூபாய் நிதியுதவியும் யாருடைய கையில் வழங்கப்பட்டிருக்கு சொன்னா, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவருடைய கையில தான் வழங்கப்பட்டிருக்குது. எனவே அந்த 12 மில்லியன் ரூபாயும் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படும், மக்களுக்கு வந்து நன்மை பயக்கும் விதத்தில் வந்து பயன்படுத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் 1 ரூபாய் கூட லஞ்ச ஊழல் செய்யப்பட மாட்டாது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு காலத்தில் இப்போ நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். எனவே அந்த 12 மில்லியன் ரூபாய் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படும். உண்மையிலேயே வந்து அந்த 12 மில்லியன் ரூபாயும் வந்து சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால், உண்மையிலேயே பயன்படுத்தப்பட்டா சீன அரசாங்கம் மட்டுமில்லை, வெளிநாடுகள் வந்து இன்னும் காசுகளை அள்ளி அள்ளி கொடுக்கும். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் கடந்த காலங்களில் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படியாக 12 மில்லியன் ரூபாவோ 20 மில்லியன் ரூபாவோ கொடுக்கப்பட்டா அந்த காசை மக்களுக்கு போய் சேர விடாமல் அல்லது மக்களுக்கு கொண்டே ஒழுங்காக கொடுக்காமல் இடையில இருக்கிறாக்கள் வந்து அதில் சுருட்டி பொக்கெட்டுக்கு வச்சு போட்டு மக்களுக்கு கொடுத்த மாதிரியே போலியான ஆவணங்கள் எல்லாம் தயாரித்து, போலியான அறிக்கைகள் எல்லாம் தயாரித்து, அதில் ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் குத்தி, அதில் அந்த அதிகாரி இந்த அதிகாரி எல்லா அதிகாரிகளும் அதில் கையெழுத்து போட்டு குத்தி போட்டு கொண்டு போயிட்டு கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இந்த காசை வந்து நாங்கள் இப்படி செலவழிச்சிக்கிறோம்னு சொல்லி. ஆனால் சீன அரசாங்கமோ அமெரிக்க அரசாங்கமோ அல்லது வேறு எந்த வல்லரசு நாடுகளோ அந்த அறிக்கையை நம்புறையில, அது அவைக்கு தெரியாது. இந்த அறிக்கையோ அந்த பேப்பரையோ அவங்க நம்புறையில. அவங்க வந்து வேற விதமாக கண்காணிப்பாங்க. இந்த நிதி எங்கே போகுது, இந்த நிதி யாருக்கு போகுது, இந்த நிதியில் என்ன நடந்திருக்குன்றதை அவங்க கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. அது கூட தெரியாத சின்ன பிள்ளைத்தனமாக இந்த பொய்யான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு கொடுக்குறது. இங்கே பாருங்க, எல்லாம் பேப்பர் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த பேப்பரை யாருமே நம்புறையில. இந்த ரகசியம் வந்து இவைக்கு தெரியாது. இங்கே லஞ்ச ஊழல் செய்து கொண்டிருந்தாக்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது.
தெரியாது. சும்மா போயிட்டு ஒரு தூதுவரை, இப்போ அமெரிக்க தூதுவரை சந்திச்சு கொழும்புல போயிட்டு கதைக்கிறது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றது. அந்த தூதுவர் வந்து அந்த கதையை வந்து அப்படியே நம்புறையில, இவியர் சொல்ற கதையை நம்புறையில, அவங்க வந்து அதுக்கண்டு ஆக்கள் வச்சிருப்பாங்க. போய் உண்மையிலே வந்து கிரவுண்டில் என்ன நடக்குது, உண்மையிலேயே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆய்வு செய்யறதுக்கு அவங்கள ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சரியான பெர்ஃபெக்டான அறிக்கை போகும். எனவே இவேண்ட அறிக்கையை தூக்கி அங்கே குப்பையில் போட்டுட்டு அவங்க பேசாமல் இருப்பாங்க. எனவே இந்த 12 மில்லியன் ரூபாய் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் இன்னும் நிறைய மில்லியன் ரூபாக்களை வந்து அன்பளிப்பாகவே கொடுப்பினோம். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதுக்காகத்தான் எங்களுடைய நாட்டில் இருந்து லஞ்ச ஊழல் வந்து ஒழிக்கப்படணும் என்றது நாங்கள் திரும்ப திரும்ப குரல் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். லஞ்ச ஊழல் வந்து முற்றாக ஒழிக்கப்பட்டா எல்லா நாடுகளும் இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கு வந்து உண்மையாகவே நிறைய உதவிகள் செய்வினோம். அதோட சீன தூதுவர் வந்து இன்னும் ஒரு கதையும் சொல்லியிருக்கார். வடமாகாண ஆளுநர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, எங்களுடைய நாட்டில் அதாவது சீனால வந்து 800 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருந்தவை. 800 மில்லியன் மக்கள். அந்த 800 மில்லியன் மக்களுடைய வறுமையை போக்காட்டுறதுக்கு நாங்கள் ஒரு திட்டங்களை போட்டு வகுத்து இன்றைக்கு வந்து அவர்களை வந்து வறுமையின் பிடியிலிருந்து மீட்டிருக்கிறோம். எனவே எங்கள்கிட்ட வந்து நல்ல அனுபவம் இருக்குது. மக்களை வந்து வறுமையின் பிடியிலிருந்து மீட்கிறதுக்கு எங்கள்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். எனவே நீங்களும் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லியிருக்கார். எனவே அந்த ஆலோசனைகளை கேட்டு வடமாகாண ஆளுநர் வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் என்று சொன்னால் மக்களை வந்து வறுமையின் பிடியிலிருந்து மீட்க முடியும். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம். ஒரு ஆள் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தத்தளிக்கிறார். தண்ணிக்குள்ளே வந்து மூழ்க போகிறார். அவருக்கு நீச்சல் தெரியாதோ இன்னும் தெரியல, தத்தளிச்சு கொண்டிருக்கிறார். அப்போ தூரத்தில் வந்து ஒரு கட்டை ஒன்று மிதந்து வருது. அந்த கட்டையை பிடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் தப்பி மேலே வரலாம். அந்த தண்ணிக்கு அந்த மூழ்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க. அந்த மிதந்தோண்டு வருது ஒரு கட்டை உண்டு. அந்த கட்டை வந்து நேஷனல் லிஸ்ட், அதாவது தேசிய பட்டியல் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்குது. எனவே தேசிய பட்டியல் என்று சொல்லப்படுற அந்த மிதந்து கொண்டு வர அந்த கட்டையை போய் பிடிச்சார் என்று சொன்னால் அவர் வந்து கரையேறி வெளியில் வரலாம் அல்லது தண்ணிக்குள்ளேயே மூழ்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்லுது. எனவே அவர் மூழ்க போகிற அந்த தண்ணீர் என்ன விதமான தண்ணீர், அது என்னது என்றதை மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். இந்த கேலி சித்திரம் பற்றி வேறு என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வருதோ அதையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.